Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா பேங்கிங் இன் pandas பார்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைட்டானிக் டாட் டிஸ்கிரைப். ஸோ டைட்டானிக் டாட் டிஸ்கிரைப் வந்து நம்மளுக்கு டேட்டா செட்ல இருக்க நியூமரிக் காலம்ஸ் மட்டும் அக்சஸ் பண்ணும். ஸோ அதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். லெட்ஸ் சே இப்போ பேசஞ்சர் ஐடி, சர்வ் ஐடி, இது எல்லாமே நியூமரிக் காலம்ஸ். இல்லை என்னென்ன இன்ஃபர்மேஷன் இது டிஸ்கிரைப் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுனா கவுண்ட். கவுண்ட்னா என்னன்னா நார்மல் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். லைக் இன்ஃபர்மேஷன்ல நார்மல் வேல்யூஸ் எத்தனை இருந்துச்சு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுச்சுல, ஸோ அந்த ஸ்பெசிபிக் வேல்யூ நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஏஜ்ல வந்து நம்மளுக்கு 714 இருக்கா, ஸோ அப்போ கிரேட்டர் தேன் 150 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மீன். மீன்னா என்னது? ஆவரேஜ் வேல்யூ. தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்ப்ரெட்னஸ் லெவல். ஆவரேஜ் ஸ்ப்ரெட்னஸ் லெவல் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். தென் ஃபாலோ பை தட் மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, அண்ட் தென் இங்க சென்டர்ல கொடுத்துருக்காங்க 25, 50, 75. இது எல்லாமே பெர்சன்டேஜ் வேல்யூ கிடையாது, பெர்சன்டைல் வேல்யூ. இது என்ன நம்ம இப்போ டீடைலா பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரைப் வந்து ஜஸ்ட் லைக் தான் நம்ம விட முடியாது, இது நிறைய இன்ஃபரன்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். அது என்ன நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஏஜ் காலம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 25, 50, 75% நம்ம கால்குலேட் பண்ணும்போது இப்போ இந்த ஏஜ் டேட்டா செட் வந்து நம்மளுக்கு அசெண்டிங் டு டிசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுக்கு ஷார்ட் ஆயிரும். லைக் இப்போ 0.56னா இது வந்து ஒரு 5 மந்த் பேபியோட டீடைல். தென் 0.92னா 9 மந்த் பேபியோட டீடைல். 1.5 வந்து 1.5 இயர்ஸ் ஓல்டோட ஓல்ட் பீப்புள் அந்த மாதிரி. தென் 20 இயர்ஸ் எத்தனை பேரு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏஜ் வைஸா நம்மளுக்கு வந்து ஷார்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஹோல் டேட்டா செட் கன்சிடர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இந்த 25% வேல்யூ என்ன ஷோ பண்ணிருக்கு? 20.12. அப்போ இது வந்து நான் என்னோட 25% வேல்யூ. இது என்ன இன்ஃபர் பண்ணணும்னா எனக்கு கன்சிடரிங் த ஹோல் டேட்டா செட் 25% பீப்புள் வந்து எனக்கு லெஸ் தேன் 20 ஏஜ்குள்ள இருக்காங்க அப்படின்னு ப்ரொவைட் பண்றது தான் 25% வேல்யூ. நெக்ஸ்ட் 50% வேல்யூ வந்து பார்த்தோம்னா 28 நம்மளுக்கு ஷோ ஆகுதா. ஸோ அந்த 28ன்றது என்னன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 50% டேட்டாவை கன்சிடர் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் 50% டேட்டா கன்சிடர் பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு டேட்டா எல்லாருமே எனக்கு 28 இயர்ஸ் கீழே இருக்கிற பீப்புள் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். அந்த ஹோல் டேட்டா செட்ல ஒரு 50% டேட்டா வந்து எனக்கு 28 இயர்ஸ் கீழே தான் இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வேல்யூ 80யா, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா 100% வேல்யூ சொல்லுவாங்க. அப்போ என்னோட டேட்டா செட்ல இருக்கிற பீப்புள் கேட்டகரி நான் கன்சிடர் பண்ணேன்னா எல்லாருமே 80 கீழே இருக்காங்க அப்படின்னு நான் மொத்தமா சொல்லிடலாம். அதான் 100%. ஸோ இந்த மாதிரி கம்பாரிசிவ் அனாலிசிஸ் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி காலம்க்கு நம்ம பண்ணலாம். தென் ஃபாலோ பை தட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா பை மேக்கிங் யூஸ் ஆஃப் டிஸ்கிரைப், ஒவ்வொரு நியூமரிக் காலமோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் வித்வுட் மேக்கிங் யூஸ் ஆஃப் ஹிஸ்பிளாட். ஹிஸ்பிளாட் பார்க்காமயே நம்ம வந்து இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா, ஸ்கியூட்னா அது வந்து லெஃப்ட் ஸ்கியூடா ரைட் ஸ்கியூடா கூட நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்மளுக்கு மீன் வந்து ஈக்குவல் டு மீடியனா, ஓகே இது ஒன் சைட்ல இருக்கணும். இப்போ ஸ்கியூ டேட்டால இது ரைட் ஸ்கியூட், இது லெஃப்ட் ஸ்கியூட். ஸோ இங்க மோட், மீடியன், மீன். அப்போ மீன் கிரேட்டர் தேன் மீடியன்னா இதை நம்ம என்ன சொல்வோம்? ரைட் ஸ்கியூ டேட்டா. தென் மீன் இங்க வந்து ஆக்சுவலி மீன் இருக்கும், தென் மீடியன், மோட். தென் லெஃப்ட் ஸ்கியூ டேட்டால இது வந்து லெஃப்ட் ஸ்கியூ டேட்டா. தென் ரைட் ஸ்கியூ டேட்டால நம்ம கன்சிடர் பண்ணும்போது திஸ் இஸ் மோட், இது மீடியன், இது மீன். அப்போ மீனோட வேல்யூ மீடியனோட ஜாஸ்தியா இருக்கு, அது வந்து ரைட் ஸ்கியூ டேட்டா. இப்போ மீன் வந்து லெஸ் தேன் மீடியனா இருந்துச்சுன்னா இது லெஃப்ட் ஸ்கியூ டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணலாம் பேசஞ்சர் ஐடி. ஸோ பேசஞ்சர் ஐடியில மீன் வேல்யூ இங்க இருக்கு, மீடியன் வேல்யூவே ஷோ ஆகல. மீடியன் வேல்யூனா என்னன்னா நம்மளோட 50% டேட்டாவை நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ மீன் அண்ட் 50% டேட்டாவை நம்ம கம்பேர் பண்றோம். மீன் டேட்டா 446, தென் மீடியன் டேட்டாவும் 446. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு சேம் வேல்யூவா இருக்கா? மீன் ஈக்குவல் டு மீடியன். அப்போ பேசஞ்சர் ஐடி வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுது. தென் சர்வைட் காலம் கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ சர்வைட் காலம் நம்மளுக்கு வேல்யூ மீன் வேல்யூ 0.38, தென் மீடியன் வேல்யூ இஸ் 0.00. இது ஒரு ஸ்கியூ டேட்டா. அது லெஃப்ட் ஸ்கியூடா ரைட் ஸ்கியூடா எப்படி செக் பண்ணலாம்? மீனோட வேல்யூ மீடியனோட ஜாஸ்தியா இருக்கு. அப்போ when mean is greater than median, it is right skew data. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலமுமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா அனலைஸ் பண்ணலாம். இப்போ பேசஞ்சர் கிளாஸோட மீனோட வேல்யூ 2.3, தென் மீடியனோட வேல்யூ 3. அப்ப மீனோட வேல்யூ லெஸ் தென் மீடியனா, ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் ஸ்கியூ. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஈஸியா பண்ணலாம் without making use of this plot using describe. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிக், என் யூனிக் அண்ட் வேல்யூ கவுண்ட்ஸ். ஸோ பேசிக்கா நம்மளுக்கு யூனிக் என்ன ப்ரொவைட் பண்ணோம்னா இப்போ ஸ்பெசிபிக் காலம்ல இருக்க அந்த கேட்டகரி வேல்யூஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். இப்போ கன்சிடர் ஜெண்டர், ஜெண்டர்ல மேல் அண்ட் ஃபீமேல் இதெல்லாம் வந்து யூனிக் கேட்டகரிஸா, ஸோ அது நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். தென் இந்த யூனிக் வேல்யூஸோட கவுண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு என் யூனிக். என் யூனிக் வந்து நம்மளுக்கு யூனிக் கிளாஸஸ்ல இருக்க அந்த கேட்டகரிஸோட கவுண்ட் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ மேல் அண்ட் ஃபீமேல்னா 2 வேல்யூஸா அது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். தென் டைட்டானிக் ஆஃப் ஜெண்டர் டாட் வேல்யூ கவுண்ட்ஸ். ஸோ வேல்யூ கவுண்ட்ஸ் என்ன பண்ணும்னா ஈச் அண்ட் எவ்ரி யூனிக் கேட்டகரிஸ் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கல மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அந்த மேல் அண்ட் ஃபீமேலோட கவுண்ட் எவ்வளோ அதை நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா ப்ரொவைட் பண்றது வேல்யூ கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இத சேம் ப்ராசஸ் நம்ம வந்து எம்பாக்டு காலம்க்கு செக் பண்ணி பார்க்கணும். எம்பாக்ட் காலம்ல எஸ், சி அண்ட் கியூ 3 வேல்யூஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் நான் செக் பண்ண போறேன் 3. தென் எஸ்சி கியூல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில எத்தனை டேட்டாஸ் இருக்கு இது வந்து வேல்யூ கவுண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி நம்ம இது வந்து போத் நியூமரிக் அண்ட் கேட்டகரிக்கல் டேட்டாஸ்க்கு நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ ஏஜ் எடுத்துட்டோம்னா ஏஜ்ல வந்து எனக்கு இத்தனை ஏஜ் கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. அடுத்து வந்து இல்ல நான் டோட்டலா நான் கன்சிடர் பண்ணணும்னா 88 யூனிக் கேட்டகரிஸ் இருக்கு. இதுல வந்து நல் வேல்யூஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தரா நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணிடுவோம் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஒவ்வொரு கேட்டகரியிலயும் எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அதை அனலைஸ் பண்றதுக்கு வேல்யூ கவுண்ட்ஸ். ஸோ எனக்கு 24 ஏஜ் கேட்டகரியில 30 பீப்புள் இருக்காங்க. 22 இயர்ஸ் பீப்புள்ல வந்து எனக்கு 27 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியிலும் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம் பை மேக்கிங் யூஸ் ஆஃப் யூனிக், என் யூனிக் அண்ட் வேல்யூ கவுண்ட். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட். இதோட டேட்டா மங்கிளிங் இன் பாண்டாஸ் பார்ட் 2 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.